ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு நான் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளி கிழங்கும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு நல்ல காம்பினேஷனில் இந்த ரெசிபி இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா ரைஸோட மேட்ச் ஆகும். அதுவும் தயிர் சாதம், சாம்பார் சாதம்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷனில் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு கட் பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் இது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் குச்சி கிழங்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன கிழங்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா மண்ணாக இருக்குது. நீங்கள் வேணால் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு தான் வாஷ் பண்ண போகிறேன். ரொம்ப கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா ஹார்டாக இருக்குது. ஆனால் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோலை எடுத்துட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த தோலையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் கிழங்கு வந்துடும். ரொம்ப ஈஸி தான் தோல் எடுக்கிறது. இப்போ நம்ம மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பாருங்க பிங்க் கலரில் ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கா, அதையும் நீங்கள் உரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா அழகாக உரிக்க வரும். எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. அப்படியே வாழைப்பழ தோல் மாதிரி நல்லா அப்படி கலந்து வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை லாக் பண்ணி 4 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வேக வச்சுறேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வறுக்காத வேர்க்கடலை அப்படின்றதால வறுத்துட்ருக்கேன். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ கிழங்கு பாருங்கள் 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்தேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. உங்கள் கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கிழங்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் 4 விசில் வச்சேன். கரெக்டாக வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ மிடில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், நல்லா கலர் கொடுக்கும். காரம் இருக்காது. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது ஒரு 3 பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த கிழங்கு மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதுமானது. இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது இருக்கட்டும். நம்ம வேர்க்கடலை அரைச்சிட்டு வந்துடலாம். வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அங்கங்கே கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கிழங்கோட சேர்த்துக்கலாம். நல்லா கிழங்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா வேர்க்கடலை நல்லா அதில் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா கிழங்கு கிறிஸ்பியாக வேர்க்கடலை அங்கங்கே கருக்கு முறுக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுமையான ஒரு ரெசிபியும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.